போச்சு கரியா போச்சு. தோல் உரிக்க தெரியல. ஆமா ஆமா. கத்திய கையில வெட்டிட்டு அழுகிட்டு இருக்கேன். என்ன வேலைக்கு ஆள வச்சிய? ஆமா. என்று சொல்லக்கூடிய வேலையில் ஐயா உனக்கு இந்த வேலை லாய்க்கப்படாது. ஆமா. அவங்க நீங்க ஏன் காசித்திர பையானத்துல ஆமா அந்த பணிக்குறையும் ஆமா குளிர் குழி இருக்கிய அதுக்கு பதில் நம்ம இருக்க ஆளு கிராமடிக்க தெரியாதவன் நேர கொண்டாந்து விட்டுற வேண்டியதான். சுடுகாட்டுல கொண்டு விட்டுறணும். சுடுகாடு காக்கிறதுக்கு தான் இந்த ஆளு சரி. அதனால அந்த மன்னனை அரிச்சிருக்கிற மன்னனை மன்னன் அழகாக பார்த்தான். அந்த வேலை வாங்க சாமான்னு சொல்லுதா. அடே அனுஷா உனக்கு இந்த வேலை லாய்க்கப்படாது. உனக்கு சரியில்லை. காசு தரும் மையானத்து வரக்கூடிய பிணங்களை எரிக்கணும். எப்படி தெரியுமா? கொல்லி மர துண்டு, ஒழுங்காள் பணம், வாய்க்கரிசி, இந்த மூணையை வாங்கணும். வரக்கூடியவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரிதான், அவன் யாராக இருந்தாலும் சரிதான். வரக்கூடிய பிணத்தை எரிக்க வேண்டுமானால் கொல்லி மர துண்டு, கொடுங்கால் பணம், வாய்க்கரிசி இதை வாங்கிக்கோ. இந்த மூணையை வாங்கிட்டு பிணத்தை ஏறி எனக்கு சாப்பாடு எதுவும் கிடையாதா? ஆமா அதான் வாய்க்கரிசி வருதா போய் சாப்பிடுதா? ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடிய வேலையில் வாழ்ந்தான். அழகாக அனுஷியாக இருந்தவன் அடுத்தால உருவம் மாறி எப்படி வருகிறான்? எப்படியா? கம்பெனியை தோழில் போட்டு சவமுத்து கம்பெடுத்து அந்த காசு மையானத்துக்கு எப்படி வருகிறான்? எப்படி? சுடு நல்ல புலையனாக வருகின்ற பணங்களை எரித்து வருகிறான். கொல்லிமர துண்டு, கொடுங்கால் பணம், வாய்க்கரிசி வாங்கி கொண்டு பிணங்களை எரித்து வருகிறான். சரி, அப்படி சுடுகுலைகளாக இருக்கக்கூடிய வேளையில் காலகண்டன் அரண்மனையில் இருக்கிறாரே சந்திரமதி பெண்ணாள். சந்திரமதி பெண்ணாளுக்கு வேலை 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 ஒரே வேலை, ஓயாத வேலை. அப்பா அவளுக்கு உங்க நேரம் கிடையாது, உறக்க நேரம் கிடையாது, உறங்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆமா, எவ்வளவு சொல்ல கொடுக்கணுமா வேலை கொடுக்கணுமா? ஆமா, அவளை வேலை கொடுக்க அப்பேற்பட்ட வேலையெல்லாம் கொடுத்து வருகிறார். ஆமா, யாரு? காலகண்டாயில காலகண்டி பெண்ணாள். பெண்ணாள், சந்திரமதி பெண்ணாள். உங்களுக்கு நேரம் இல்லை ஐயா, ஐயா உறங்க நேரமில்லை, நேரமில்லை.
துவைக்கணும் துவைக்கணும். அடுத்தால வீட கழுவணும் வீட கழுவி அடுத்தால என்ன பண்ணணும் ஆ, வெண்ணி போட்டு சரி. காலகண்ட ஐயனும் காலகண்டி பெண்ணாலையும் குளிப்பாட்டணும் ஆமா, குடும்பாட்டி. குளிப்பாட்டி முடிஞ்ச உடனே சோற பொங்கணும் ஆமா, சோற பொங்கி. கறியாக்கி ஆ, 12 மணி தவறக்கூடாது அவன் சாப்பாடு கொடுக்கணும். ஐயனுக்கு சாப்பாடு கொடுத்துடணும் ஆமா, இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவான் ரொம்ப கோபப்படுவான். அவன் ரொம்ப உக்கிரமா கோவப்படுவான் ஆமா, நம்ம வீட்டுல மேல. இல்லைன்னா ஆ, அப்படியே இருக்கக்கூடிய வேலைகள் சரி. மத்தியானம் முடிஞ்சுன்னா ஆ, சும்மா இருக்கணும்னு நினைச்சியா என்ன அடுத்த நெல் அவிக்கணும் ஒரு நெல் அவிச்சு ஆ, காய நெல் அவிச்சு காய போட்டு ஆமா, அதை குத்தி தான் அரிசி சோறா போகணும் ஒரு சோறு. இப்படியாக இருக்கக்கூடிய வேலைகள் ஆமா, என்ன மாதம் தெரியுமா என்ன ஆடி மாதம் சரி. ஆடி மாதம் என்று அமாவாசை அமாவாசை அன்று எல்லா மாசமும் அமாவாசை வரும் ஆனா இருந்த போதிலும் ஆடி அமாவாசை. தை அமாவாசை சரி. என்ன பண்ணுவார்கள் என்றால் ஆ, இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் ஆமா, திதி கொடுப்பார்கள் இல்லையா ஆமா. ஆடி அமாவாசை என்று அன்று அழகாக வந்ததல்லவா ஆ, அப்ப பண்ண அம்மா சந்திரபதி எம்மா இன்னைக்கு ஆடி அமாவாசை அமாவாசை. ஒரு நேரம் சாப்பாடு ஆ, விரதமா இருக்கணும் விரதமா இருக்கணும். அதனால ஆமா, என்ன செய்யணும் தெரியுமா என்ன? வீடு வாசல் சுத்தமா இருக்கணும் அவன் சுத்தமா கழுவி எடுக்கணும். என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆ, ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமானால் ஆ, வேணுமானா தர்ப்ப புல்லு வேணும் தெற்பப்பில் வேணும்ல. தர்ப்ப புல்லு இல்லைன்னா ஆமா, தர்ப்பணம் கொடுக்க முடியாது கூடாது. அதனாலே உன்னுடைய மகன் அசாத்து சிறுவர்கள் வருவார்கள் ஆ, போறார்கள். அவருடைய சிறுவனுடைய கூட ஆமா, உன் மகனை அனுப்பு அவன் சும்மா தானே இருக்கான். அம்மா நான் தண்டத்துக்கு ஆ, எதுக்கு? ஒரு வேலை செய்ய மாட்டேங்க காசு கொடுத்து பணம் வாங்கி எதுக்கு? ஆ, அதனாலே சாப்பிட்டா. அவருடைய பிள்ளைகளை அனுப்பு ஆ, அசலாத்து சிறுவர்கள் வருவார்கள் ஆமா. அவரோடு அனுப்பினேனா ஆனா அவனை திரும்ப வாங்கிட்டு வருவான் சரி. அதுக்கு ஒரு திருப்பம் கொடுக்கணும் ஆமா, என்று சொன்னவுடன் ஐயனே ஐயா உன்னுடைய மகனுக்கு காடுமேடு தெரியாது தெரியாது. சின்ன பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளை. அதனால நான் சென்று வருகிறேன் ஆ, கோடி உனக்கு என்ன வேலை இருக்கு? நம்மளுடைய அரண்மனையில் என்ன வேலை இருக்கு ஆமா, நீ கேட்டாலும் சொல்றிய நீ போன அந்த வேலை யார் பாப்பா? அப்படி சொல்லக்கூடிய வேளையில் சரி. அப்பதான் ரோகிதாசன் அசலாத்து சிறுவர்களோடு ஆ, அப்படி போகக்கூடிய வேளையில் என்ன ஆகுறதுப்பா என்ன ஆகுறது? அம்மா ஏம்மா, அசலாத்து சிறுவர்களை எல்லாம் அவங்க கட்டி சோறு கொண்டு வராங்க அம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்கம்மா. சாப்பாடு கொண்டு வராங்க நான் அம்மா கொண்டு போறது நான் வெறுங்கையோட போவோம்மா. மகனே அப்பா எப்பா? இன்னைக்கு ஐயன் விரதம்டா விரதம் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. கேட்டு வந்தாதான் உனக்கு சாப்பாடு அதனால இல்லைன்னா சாப்பாடு கிடையாதுடா கிடையாது என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆமா. அப்பதான் மாதா சுந்தரமதி பெண்ணார் என்ன? என்ன பண்ணுகிறார் மகனுக்கு 6 மாதத்துக்கு முந்தின ஆ, சம்பானது தவிடு தவிடு. அந்த தவிடை எடுத்து தண்ணீர் விட்டு விஷயத்து குலைத்து அப்படி என்ன சொல்லுகிறான் என்ன? நான் பத்தா பத்தினா உத்தா உத்தமினா இருந்தா நீ அவிழ்த்து பார்க்கக்கூடிய வேளையில் ஆமா, அறுசுவை என்னவா இருக்கு போடான் போடா. எப்பா மகனே மகனே, மகன் ரோகிதாசனுக்கு அழகாக புத்திமதியை சொல்கிறான் என்ன சொல்லுகிறாய்? என் மகனே ரோகிதாசா ரோகிதாசா, என் மதத்துவமே